என்னன்னே தெரியலடா. உன்னை பார்க்கும்போது என் மனசுல இப்படி பட்டர்ஃப்ளையா பறக்குது. அது பட்டர்ஃப்ளையா இருக்காது, கேஸ் ப்ராப்ளமா. கேஸ் ப்ராப்ளமா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ரூமுக்குள்ள வரும்போது கதவு தட்டிட்டு வரணும்னு கூட தெரியாதே. ஆமா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, இன்னமும் உனக்கு கதவு தட்டிட்டு வருவாங்களா? நம்ம பக்கத்து வீட்டு கீர்த்தியோட புருஷனை பாரு. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் தெரிச்சு கோலம் போட்டு பாத்திரம் கழுவி சமைச்சு கொடுத்து அவன் பொண்டாட்டியே வேலைக்கு அனுப்புறான். இத்தனைக்கும் 4 மாசம் அவன் முழுகாம வர இருக்கிறான். அப்படி இருந்தும் இவ்வளவு வேலை செய்யறான். நீயும் புருஷனை படுக்க வச்சுக்கிட்டு வயிற்றுல பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு சொல்ற. அவ பொண்ணா நீ பொண்ணா? காலையிலே உயிர் எடுக்கிறா. ஏய், நம்ம தூங்குற அவ்வளவு நேரம் அவனும் தூங்குனா அவனுக்கு தாலி கட்டி கூட்டு வந்த உனக்கும் அவனுக்கும் என்னடி வித்தியாசம் இருக்கு? எழுப்பி விடு. டேய் டேய் எந்திரி. அத்தா, ஏண்டா, வாக்கப்பட்டு வந்த வீட்டுல விடிஞ்சு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பியா? குடும்பம் விளங்குமாடா? அக்கம் பக்கத்துல போய் பாரு, ஆம்பளைங்க எப்படி எல்லாம் குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யறாங்கன்னு. தெரியாம. என்னடா தெரியாம? என்ன தெரியாம முழிக்கிறான் பாரு. என் பொண்ணு ஆபீஸ் போறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 4 வகையான சோறு 5 வகையான குழம்பும் செய்யணும். புரியுதா? சும்மா இந்த காலத்துல பைய கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ என்னடானா அவனை போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்க? அடி பொடி பைத்தியக்காரமாவளே. நம்ம தாலி கட்டி கூட்டு வந்த புருஷனை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும் முடி. அப்பதான் நம்ம சொல்றதெல்லாம் கேட்பானுங்க. இல்லன்னா நம்ம தலைமையில ஏறி உட்காந்துட்டு மிளகா அரைச்சு போடுவானுங்க. நீதான் எப்ப பார்த்தாலும் முந்தானி பிடிச்சிட்டே சுத்துற. புதுசா கல்யாணம்னா அப்படிதான் இருப்போம். கண்ணு வைக்காத முப்பமா. கண்ணு வைக்கிறாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். 1 வருஷமா என்ன பண்ணாலும் என்ன இந்த ரொமான்ஸ் பண்றதுல கரெக்டா வந்துடுறா. வெட்டக்கடையில கேமரா எதுவும் வச்சிருக்காளா? செஞ்சாலும் செய்வா. கிறுக்கி.